சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ரகதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ரகதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது சிறப்பாக கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிப்போங்க. கன்னி ராசிக்கு கேட்டிங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் கொண்ட வருடமாக அமையுது. தொழில் வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும், நல்ல பிரகாசமாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. இந்த குரு உட்கார்றது மட்டும் கிடையாது, 4ஆம் இடத்திற்கு உடைய அந்த புத பகவானுடன் அவர் பரிவர்த்தனை பண்ணுறாரு. 4ஆம் அதிபதி 10, 10ஆம் அதிபதி 4, இவங்க கூடையவர் அங்கே போகிறாரு, அங்கே கூடையவர் இங்கே போகிறார். இதற்கு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். அதிலும் இது கேந்திர யோகம் வேறு. ஏன்னா 1, 4, 7, 10 இப்படிங்கிறது ஒரு கேந்திரம். இந்த கேந்திரங்கிறது தான்
குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் கேந்திர பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதை வச்சு தான் குழந்தை பாக்கியம் எப்போ பிறக்கும், எப்படி பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. அதாவது ஒரு நட்சத்திரத்துலேருந்து, பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம், அதாவது 1, 4, 7, 10, 13, 17, 21 இப்படின்னு அந்த 4 மடங்கில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதற்கு அந்த கேந்திர பொருத்தம் இருக்கும், ஆகேந்திர பொருத்தம் இருக்கும், இல்லைன்னா இருக்காது அப்படிங்கிறத ஒரு நிர்ணயம் இருக்குது. சரி, இப்போது இந்த கேந்திரம் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கேந்திரம் என்னங்க செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த ஜென்மஸ்தானாதிபதி புதன், அவர் 4ல், 7ஆம் அதிபதி குரு, அதுவே தான் 4ஆம் அதிபதி, அவர் 10ல். இப்போது 1, 4, 7, 10 ஒரு கேந்திர அமைப்பு உருவாகுதுங்க. இந்த கேந்திர அமைப்பு கன்னி ராசிக்கு அமோக வளர்ச்சியை உண்டாக்கும். குறிப்பாக உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமையாகும். வேலையே இல்லாமல் இருக்கனேன்னு யாராலையும் இருக்க முடியாது. சும்மா இருக்கிறவங்கள கூட இனிமேல் வேலைக்கு போகத்தான் வேணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி தான். அதனால் வேலை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது கன்னி ராசிக்காரங்களுக்கு. அல்லைன்னா கூட ஏதோ ஒரு சின்ன தொழில் செய்வதன் மூலமாக கூட பெரிய வருமானத்தை ஈட்டுவீங்க. அது வந்து ஒரு பெரிய அமக்கலமாக இருக்குது இப்போ உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு. அதனால் புதிய முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் டிசிஷன்லாம் கொஞ்சம் போல்டாக எடுக்க போகிறீங்க. சாதாரணமாக பழைய விஷயங்கள்லாம் இல்லை, ஒரு 2.0 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான உங்களை விஷயத்தையெல்லாம் அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு உங்களை நீங்கள் வளர்த்தி கொண்டு போக போகிறீங்க. அது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமக்கலமாக இருக்குது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி, அவர் வந்து உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு வருகிறார். ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு வரார். லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 11ல் எந்த கிரகம் வந்தாலும் நன்மையை செஞ்சிடும். அதில் குரு பகவான் மட்டும் இல்லை, 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகிறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகி பிரிஞ்சிருக்கீங்களா, மறுபடியும் ஒன்றும் சேருவீங்க. திருமணம் ஆயிருக்குன்னா ஆகி நார்மலாக வாழ்க்கை போயிட்டுருக்கா, ரொம்ப சந்தோஷம், அந்யோன்யங்கள், நல்ல விட்டு கொடுத்தல், நல்ல புரிதல், அந்யோன்ய ஐக்கிய பாவங்களுடன் சந்தோஷமாக கூடியிருத்தல் அப்படிங்கிறதான பல விஷயங்கள் நன்மைகள் ஏற்படுது. அதாவது ஔவையார் சொல்கிறாங்களா, 10ஆவுக்கேற்ற பதிவிதை ஆயில் எத்தாயினும் கூடி வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப அமக்கலமான நல்ல அமைப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா, இந்த வருடத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. கன்னிராசிக்காரங்க கண்டக சனி ஆரம்பிக்குது. அதனால் வாகனத்தை கையாளுறது, இரும்பு உபகரணங்களை கையாளக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல்லை தீபம் போடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடணும். இதை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி வந்து இந்த கண்டக சனி வந்து அடுத்து வந்து உங்களுக்கு அஷ்டம சனியாக மாறுவார். அதனால் இப்போலேருந்து நீங்கள் வந்து சனி பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு, குடும்பத்தார், குழந்தைகள், சந்ததியினர் அனைவருக்கும் கிடைக்கும். சிவாய நமஹா. சிவாய நமஹா. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள், விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த சேனல், இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோயில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பல கோவில்கள், ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு.
முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹ.